அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாடு குழுமத்தின் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 330வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு டாக்டர் கே சத்யகோபால் CRA technique, water conserving Rootzone irrigation technique to grow trees and climbers faster with less water. அதாவது வேறு பகுதியில் நீர் சேமிப்பு மேலாண்மை தொடர்பான தொழில்நுட்பம் பற்றிய தகவல் இன்று வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தினை இந்த தொழில்நுட்பத்தினை உருவாக்கிய டாக்டர் கே சத்யகோபால் IAS அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார்கள். நீரின்றி அமையாத உலகம், வளமான உலகம் குற்றம் குறைவின்றி செழிப்பாக அமைந்திட மழையும் அதனால் கிடைக்கும் நீரும் இன்றியமையாதவையாக கருதப்படுகிறது. ஆனால் மாதம் மும்மாரி மழை பெய்த நம் நாட்டில் தற்போது பருவ மற்றும் காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டு இயற்கை சீற்றங்களால் சிதைந்து பருகுவதற்கும் பாசனத்திற்கும் கூட கையேந்தும் நிலையில் உள்ளோம். ஆனால் எந்த நிலை வந்தாலும் உணவு உற்பத்தியை கைவிட்டு விட இயலாது. எனவேதான் வேளாண் விஞ்ஞானிகள் அயராது பாடுபட்டு உழைத்து நுண் ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு உணவு உற்பத்திக்கான பல்வேறு உத்திகளையும் ஆராய்ந்து பரிந்துரைகள் வழங்கி வருகிறார்கள். அந்த வகையில் சிக்கன பாசன மேலாண்மை உத்திகள் தற்காலத்தில் அதிக முக்கியத்துவம் பெற்று வருகிறது. அந்த வரிசையில் இந்திய ஆட்சி பணியில் பல்வேறு பணிகளில் திறம்பட செயல்பட்டு பணியாற்றிய டாக்டர் கே சத்யகோபால் அவர்களின் CRA தொழில்நுட்பம் ஆகிய வாட்டர் கன்சர்விங் ரூட்ஸோன் இரிகேஷன் டெக்னிக் என்ற தொழில்நுட்பம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இத்தனை பெருமை மிக்க இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கிய அவரே நம்மிடையே வந்து கருத்து பரிமாற்றம் செய்திடவும் தகவல்கள் பல நமக்கு வழங்கிடவும் இங்கே இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக வருகை புரிந்துள்ளார். அவர்களை நமது குழுவின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறேன். டாக்டர் கே சத்யகோபால் IAS அவர்கள் 1987 வருட IAS அதிகாரிகள் பேட்சை சார்ந்தவர் ஆவார். தமிழ்நாடு கேடருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவர் பல்வேறு பதவிகளை அலங்கரித்தவர். முன்னதாக MSc மற்றும் PhD ஜுவாலஜி படித்து பட்டம் பெற்று பணிக்கு வந்தவர் ஆவார். MSc ஜுவாலஜியில் பல்கலையில் 2வது ரேங்க் பெற்று நல்ல சிறப்போடு வெளிவந்த ஒரு மாணவராக திகழ்ந்தார். PG டிப்ளமோ இன் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ், மாஸ்டர்ஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் மேக்ஸ்வெல் ஸ்கூல் ஆஃப் சைரக்கஸ் யூனிவர்சிட்டி USA, பன்னாட்டு மதிப்புமிக்க டெல்டா அவார்டு என்ற சிறந்த கல்வியாளர் விருது ஆகியவற்றை பெற்று நல்ல பெருமை சேர்த்த ஒரு அதிகாரி. தமிழ்நாடு அளவிலும் இந்திய அளவிலும் பல்வேறு சுற்றுச்சூழல் சார்ந்த பணிகளில் ஈடுபாடும் அனுபவம் கொண்ட இவர் பணியில் சேர்ந்த காலத்திலேயே மண்வள நீர்வள பாதுகாப்பு, நீர் வழித்தட மேம்பாடு, மரம் வளர்ப்பு, வறட்சி நிவாரணம், சமூக மேம்பாடு என பல பணிகளில் அதிக ஈடுபாடு கொண்டவராக திகழ்ந்துள்ளார். நிறைவுக்கு பின்னர் எக்ஸ்பர்ட் மெம்பர் ஆஃப் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் சவுத் ஜோன் என்ற பதவியில் தற்போது அலங்கரித்து வருகிறார். அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என அனைவர் சார்பிலும் வரவேற்கிறேன். அவரை பற்றி ஓரிரு வார்த்தைகள் பொழுது பேசி வரவேற்குமாறு நமது நண்பர் திரு கே ராசு அவர்களை அன்போடு அழைக்கிறேன். திரு கே ராசு சார், பிளீஸ்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாடு போரத்தின் மூலமாக வழங்கப்படும் 330வது நிகழ்ச்சியாகும். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாடு என்ற குழுமம் முழுமையாக தன்னை வேளாண் சார்ந்த பணிகளுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு செவ்வனே ஒவ்வொரு நாளும் தொழில்நுட்பங்களை சிறப்பாக வழங்கி வருகின்றது. ஒருவருக்கு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வது என்றாலே மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே ஒரு 330 புரோகிராமை நடத்தி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாடு குழுமத்தினுடைய பணிகள் கின்னஸ் புத்தகத்திலே இடம்பெறும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அந்த வகையிலே இந்த ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாடு அங்கத்திலே ஒரு உறுப்பினராக இருந்து என்னையும் இணைத்துக் கொண்டு என்னுடைய நிறுவனமான கேக்ஸ் குளோபல் அக்ரிகல்ச்சுரல் அண்ட் ஹார்டிகல்ச்சுரல் கன்சல்டன்சி சர்வீசஸ் என்ற நிறுவனத்தை இணைத்துக் கொண்டு பணி செய்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நிகழ்ச்சி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாகும். ஏனென்று சொன்னால் தமிழக அரசிலே மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்து பணியாற்றிய மரியாதைக்குரிய டாக்டர் சத்யகோபால் ஐஏஎஸ் ஐயா அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியை நடத்த இருக்கின்றார்கள். அவர்களை பற்றி வேளாண்மை துறையிலே தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் சென்ட்ரல் பிளான்ட் ப்ரொடெக்ஷன் இன்ஸ்டிடியூட் ஹைதராபாத்திலே டைரக்டர் ஜெனரலாக பல ஆண்டுகள் பணியாற்றி இருக்கின்றார்கள். அதன் பிறகு தமிழக அரசிலே மிக முக்கிய பொறுப்பிலே CRA கமிஷனர் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷனாக பணியாற்றி அப்பொழுது மிக முக்கியத்துவம் வாய்ந்த முதலிடத்திலே, அதாவது முதலமைச்சருக்கு அடுத்த பதவியிலே வகித்து அதன் பிறகு கன்சல்டன்டாக நீர்நிலைகளை ஆய்வு செய்யக்கூடிய அளவிலே தமிழக அரசிலே பணியாற்றி தற்பொழுது தமிழக அரசு அவர்களை கௌரவிக்கும் வகையிலே எக்ஸ்பர்ட் மெம்பர் கிரீன் ட்ரிபுனல், நேஷனல் கிரீன் ட்ரிபுனலிலே ஒரு பதவி பொறுப்பினை கொடுத்திருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது நாம் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமாகும். எனவே அனைவரும் இந்த கருத்தரங்கினை, ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நீரின்றி அமையாது உலகு என்று சொன்னது போல அழகாக, அதாவது அவருடைய டெக்னிக் கிட்டத்தட்ட 6 வருடங்களாக அவர்கள் அதனை விரிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு வகையிலே நானும் சார் அவர்களுடன் பல முறை பேசியிருக்கின்றேன். அதாவது மரப்பயிர்களுக்கு மற்ற கிளைம்பர்ஸ் போன்ற பயிர்களுக்கும் இந்த தொழில்நுட்பத்தை விரிவுபடுத்த வேண்டும். விரிவுபடுத்தி அதனால் வேளாண் பெருமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அவர்களுக்கு தண்ணீர் சிக்கனத்தை கடைபிடிப்பதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று முழு முயற்சியோடு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நானும் எங்களுடைய அமைப்பு கேக்ஸ் அமைப்பும் உறுதுணையாக இருந்து அவருடைய தொழில்நுட்பத்தினை இந்த வாட்டர் கன்சர்விங் டெக்னாலஜி அண்ட் ரூட்ஸோன்ஸ் தொழில்நுட்பத்தை தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவின் அனைத்து பகுதிகளுக்கும் ஏனென்று சொன்னால் நாங்களும் ஒரு அமைப்பு வைத்திருக்கின்றோம், NGO. அதன் மூலமாக விவசாயிகளுடைய தொடர்பும் நிறைய உண்டு. இந்த தொழில்நுட்பத்தை பரவுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி இந்த வாய்ப்பு நல்கிய ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாடு போரத்திற்கும்
மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் சத்யகோபால் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தது மரியாதைக்குரிய ஐயா அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன். நன்றி. தேங்க்யூ வெரி மச் ராசு. முதலில் அனைவருக்கும் வணக்கம். மிஸ்டர் ஜோ, அக்ரி ஜோ அண்ட் மிஸ்டர் ராசு, இவங்க 2 பேர் தான் இன்னைக்கு இந்த லெக்சர் நம்ம பண்றோம்னு சொன்னா இவங்க 2 பேர் தான் அதுக்கு காரணம். என் பற்றி மிக சில விஷயங்கள் சொன்னாங்க. ஒரே ஒரு சின்ன திருத்தம். நான் இப்போ இருக்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சேர்ந்த இந்த நேஷனல் கிரீன் ட்ரைபுனல். ஆக்சுவலா நானும் முன்னாள் சீஃப் செக்ரட்டரி கிரிஜா வைத்தியநாதன் மேடம் தமிழ்நாட்டில இருந்து நாங்கள் செலக்ட் ஆயிருந்தோம். பட் மேடம் ஜாயின் பண்ணல. ஸோ நான் மட்டும் தமிழ்நாடு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ல இருந்து முதல் முறையாக இந்த நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல்ல நான் வேலை செய்து வந்திருக்கின்றேன். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சேர்ந்த ஒரு நிறுவனம். Coming to the present subject, I will straight away start the PPT. I think there are about 19 participants as of now. நான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நான் பேசுறேன். யாருக்காவது எப்போது சந்தேகம் இருந்ததுன்னு சொன்னா லெக்சர் முடிஞ்ச பிறகு கேட்கலாம், அல்லது ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னா நடுவில் கூட அவங்க ஸ்பீக்கர் ஆன் பண்ணி சந்தேகம் இருக்கிறதுன்னு சொல்லி கேட்கலாம். Now I am switching over to the PPT. உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும், உலக அளவில் குளோபல் வார்மிங் காரணத்தினால கிளைமேட் மாற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக பல்வேறு பிரச்சனைகள் நம்ம we are facing these problems. It actually triggers serious imbalances in weather systems, resulting in extreme weather events. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் வரும்போது ஜெனரல் லைஃப் எஃபெக்ட் ஆகிறதோடு முக்கியமா short term as well as long term basis effect ஆகக்கூடிய people are farmers. So the increase in temperatures, changes in precipitation patterns, changes in hydrology, this will affect all biological systems, not only human beings but all biological systems. As I said, in the adverse impact will be more pronounced on agricultural and horticultural crops as well as on tree species. And climate change is also likely to impact yield levels, raising serious concerns for the small and marginal farmers. ஒரு அளவுல பிக் farmers அவங்க லேண்ட் ஹோல்டிங் அதிகமா இருக்கிற காரணத்தினால they may be able to manage the impact of climate change, but small and marginal farmers are more exposed to the risks of climate change. So how do we overcome the impacts of climate change ன்னு பார்க்கும்போது பல்வேறு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இன்றைக்கு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி, இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா in Glasgow conference has given a commitment that they will increase the forest area, because afforestation is one of the most important strategy to reduce the impacts of climate change. இது இன்னைக்கு இல்ல, கியோட்டோ புரோட்டோகால் ஆரம்பத்துல நம்ம பண்ணும்போது கூட they have identified afforestation is very important. And why it is important? It mitigates global warming, it prevents soil erosion, it reduces air pollution, it maintains biodiversity, and it promotes ecological balance. So இந்த காரணத்தினால afforestation ரொம்ப முக்கியம். இன்றைக்கு ஃபார்ச்சுனேட்டா not only the governmental agencies but நிறைய private people also, they are coming forward to take up tree plantation as a passion. That is a very positive sign, and we would like to appreciate all such people. ஏன்னா கவர்மெண்ட்ல இருந்து செய்யறது ஈஸி. You will have funding, you will have support network, but once you are an individual and that too in the private sector, உங்களுக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் கூட நிறைய பேர் இந்த ட்ரீ பிளான்டேஷன்ல அக்கறை காட்டி அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் கூட இந்த சந்தர்ப்பத்துல தெரிவிக்க ஆசைப்படுகின்றேன். சாதாரணமா நம்ம afforestation ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்த்தோம்னு சொன்னா அந்த வாட்டரிங் டெக்னிக்ஸ் 3 விதமா நம்ம பிரிக்கலாம். ஒன்னு கன்வென்ஷனல் சர்ஃபேஸ் வாட்டரிங், அது ஒரு குடத்துலயோ அல்லது ஒரு பக்கெட்லயோ அல்லது ஒரு ஹோஸ் பைப் வச்சுட்டியோ அவங்க நம்ம பிளான்டேஷன் பண்ண பிறகு அந்த சாசர்ல தண்ணி ஊத்து பண்ணுவாங்க. அடுத்தது பிச்சர் இரிகேஷன். பிச்சர் இரிகேஷன் ஒரு காலகட்டத்துல ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் they have supported the farmers in a very big way. அது நான் ரொம்ப யங்கா இந்த சர்வீஸ்ல இருக்கும்போது இந்த early 90s and late 80s இந்த pitcher irrigation was very very popular for
horticulture crops as well as for coconut, which is a part of the agriculture department. Drip irrigation, of course, is an advancement which has brought in a revolution in conserving water. Ana drip irrigation la vanda ore oru problem enna sonna, it is very expensive. In the picture and drip irrigation are adopted only for growing horticulture fruit trees as they are quite expensive, as I already mentioned. Adu mattum illa, drip irrigation la kuda ungalku replacement after once in 5 years or so, it is a necessary. So na enna modalla irundhu na யோசனை பண்ணது என்னன்னா, எப்படியாவது ஒரு லோ காஸ்ட் அண்ட் எஃபெக்டிவ் டெக்னிக் நம்ம டெவலப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு முக்கியமான காரணம் அந்த பிக்சர் இரிகேஷன். நான் சப் கலெக்டர் ஹோசூரா வேலை செய்யும் போது கலெக்டர் மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்கு நான் தர்மபுரி போக வேண்டியதா இருந்தது. அந்த சமயத்துல டிராவல் பண்ணும்போது முக்கியமா அந்த காலத்துல ஓப்பன் டோர் ஒன்னும் இருக்காது, ஜீப் தான் இருக்கும், க்ளோஸ் டோர்ஸ் இருக்காது. ஸோ யூஸ் டு வாட்ச் தி நேச்சர். அந்த சமயத்துல இந்த பிக்சர் இரிகேஷன் எப்படி பண்றாங்கன்னு பார்க்கும்போது எனக்கு சில சமயங்கள்ல ஏன் இவங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ஐ யூஸ் டு ஃபீல் பேட். எதுக்காகன்னு சொன்னா, முக்கால் வயசு பாட் யூஸ் டு பி அபவ் த கிரவுண்ட் and only 1/4 of the pitcher used to be below the ground. So now I used to think, see, the water is required down below. So what is the point in keeping the pitcher above and solely? Fortunately, as the Hosur sub-collector, I was implementing a internationally funded development project. On the project, some of you who are from Krishnagiri district, you will know this Matagiri cattle farm. Agriculture department officers kuda theriyadhu vaayippu irukku, horticulture officers kuda theriyadhu vaayippu. அந்த இடத்துல நாங்க ஒரு பேம்பு பிளான்டேஷன் பண்ணோம். அது நான் தான் அந்த இடத்துக்கு ஐஎல்ஓ ஆர்கனைசேஷன் கன்வின்ஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு 9,000 பேம்பு ட்ரீஸ் பிளான் பண்ணோம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன்னு சொன்னா, ஒரு சிலிண்ட்ரிக்கல் பிக்சர் டிசைன் பண்ணியிருந்தேன். ஒரு 2 feet சிலிண்ட்ரிக்கல் ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அட் த பாட்டம் ஆஃப் தட் பிக்சர் ஐ கெப்ட் அ ஸ்மால் ஹோல். அண்ட் இந்த குடத்துல எப்படி காட்டன் பிளக் பண்ணி வச்சிருவாங்களோ அதே மாதிரி இந்த சிலிண்டர்கள் டியூப் கூட அந்த பேம்பு பிளான்டேஷன் பண்ணும்போது பக்கத்துல வச்சுட்டு பண்ணோம். இதுல என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, 2 feet வரைக்கும் இந்த பிக்சர் கீழே போயிட்டு இருந்தது. பிகாஸ் இட் இஸ் அ டியூப்லர் ஸ்ட்ரக்சர். Fortunately, the experiment was very successful and nearly 99% survival was there. And subsequently, Matagiri cattle farm ஒரு beautiful bamboo plantation வந்தது. Everyone who knows that I have done it, they always used to come back and share that the results were phenomenal. ஆனா அதை நான் விட்டுட்டேன். அது விட்டதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, though that technique is very effective, it will be expensive for a small and marginal farmer. ஒரு சிறு குறு விவசாயிக்கு அந்த குடத்தை வெர்டிகல் டியூப்லர் ஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு காசு நிறைய ஆகும்னு சொல்லி அந்த ஐடியா ட்ராப் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு சர்வீஸ்ல பல்வேறு இடங்கள்ல இருக்கும்போது கூட எனக்கு ட்ரீ பிளான்டேஷன் சொன்னாலும், வாட்டர் கன்சர்வேஷன் சொன்னாலும், வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் சொன்னாலும் எனக்கு ரொம்ப ஆர்வத்தோடு நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த ஐடியாஸ் பல்வேறு ஸ்ட்ராட்டஜிஸ் திங்க் பண்ணும்போது பிவிசி பைப் வச்சு ஒரு கீழே ஹோல் போட்டு அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பல்வேறு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் எல்லாமே அட் தி ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர் லெவல் இட் வில் பி வெரி எக்ஸ்பென்சிவ்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு இருந்தேன். ஸோ ஃபார்ச்சுனேட்லி நான் ஹைதராபாத்ல நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளான்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட்ல டைரக்டர் ஜெனரல் ஒரு 5 years வேலை செஞ்சுட்டு திரும்பி நான் தமிழ்நாடு வந்த பிறகு என்னை பிரின்சிபல் செக்ரட்டரி ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் என்ற ஒரு டிபார்ட்மெண்ட்ல போட்டாங்க. அந்த சமயத்துல அந்த ப்ரோக்ராம்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம்ஸ் ஹவ் ஆல்மோஸ்ட் பீன் கம்ப்ளீட்டட். ஸோ எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருந்தது. எனக்கு கொடுத்த வேலை செஞ்சதோட எனக்கு டைம் இருக்கிற சமயத்துல எப்படியாவது நம்ம இந்த சிறு குறு விவசாயிகள் முக்கியமா ரெயின்ஃபெட் ஃபார்மருக்கு ஏதாவது ஒரு செய்யணும்னு சொல்லி ஐ வாஸ் திங்கிங் ஆஃப் டிஃபரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஐ வாஸ் டேக்கிங் ஈவன் தி ஹெல்ப் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் டு கண்டக்ட் த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். Then suddenly one day it struck me, why can't I just create a small sand column so that we can address the problems of the small and marginal farmers and solely one idea on this. And the simple technique, it was not only simple, it was very low cost, but it was very effective technique for growing trees. And in 2016, I would like to thank the Rural Development Department. அவங்க நரேகா ஸ்கீம்ல இந்த பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. பண்ண பிறகு we found the success. So இப்போ நான் ஒரு சின்ன வீடியோ காட்டுறேன். So let us just have a look how to do this technique so that it will be very easy for you people, especially all of you are
uh, Rasu, I hope all of you are able to see it. இன்னும் வரல சார், Huh? இன்னும் ஷேர் ஆகல. வரல சார். வருதுங்களா? இப்ப தெரியுதுங்களா? தெரியுதுங்க சார். Visible. Are you able to see the PowerPoint now? Yes, sir. Yes. Yes, sir. Yes. Oh, 1 minute. I think. Okay. I think probably the. Yes, sir. I think let me see if I'm the other video thing is. No, I think some other video is.
Yes. Okay. Yes, sir. Able to see. Yes, sir. So the advantage with this system is the same PVC pipes can be used in other pits to create the sand column so that the cost will come down. In case the river sand is not available, any water absorbing material can be used. When we apply water, the water is quickly absorbed by the sand columns and it takes the water to about 2 feet or 3 feet also, depending upon the length of the column, so that the root zone is always kept moist. And once the sand column is saturated, the moisture spreads laterally and the entire rises will retain moisture. Because of the moisture and also the vermicompost which will be added while planting any sapling, they will provide both water as well as the nutrients so that there is better growth in the seedling. This has been formally adopted by Agriculture Department and Horticulture Departments during 2017, and under CRA they have continued. Greater Chennai Corporation also has adopted this. NABARD under the tribal development programs, they are implementing this technique. Srinivasan Trust and NGO under CSR funding, they are adopting this. And Murugappa Chettiar Research Center also, they have tested the technique in their own lab. And what are the advantages of this particular technique? If we have a look at it, it promotes climate resilience, it helps in climate mitigation and climate adaptation. How does it happen? First of all, if you adopt this technique, there will be water conservation. Due to retention of soil moisture in the root zone, the requirement of water is reduced significantly. And because water is not poured on the surface for a long time, it's not held for a long time, this minimizes the evaporation losses. Water use efficiency. In spite of the reduced requirement of water, the technique promotes faster growth of trees and promotes efficiency of water use. Even if you look at a drip irrigation system, if it is a surface drip, I myself have seen the drip is allowed to release water and the saucer will be full of water and evaporation losses will take place there. And the other problem with the surface drip irrigation is the water absorption will not go below half a foot because of the soil compaction. Whereas here, since the water is going up to 2 to 3 feet, the root will be able to pick up water at different levels. And because of the presence of moisture at a lower level, the nutrients available in the rhizosphere can easily be picked up by the trees. As a result, the plant will be able to express its full genetic potential, which we could deduce from the taller and healthier growth of saplings. And we notice that the minimum difference between normal and the CRA technique plantation is 4 to 15 feet within a period of 1 to 2 years. We also notice that there is an increased leaf surface area. Even at the individual leaf level, the leaf is having much wider surface area than the trees which are grown normally. There is increased biomass, as a result of which there is increase in productivity and yields also, which I will explain with certain specific results. This also ensures higher survival rate and accelerated growth. Enhanced carbon sequestration. Enhanced carbon sequestration takes place on 2 counts. Because there are more branches and there is a greater biomass, there is more photosynthetic activity. And even at the individual leaf size, since it is much wider than the leaf size of a normally grown tree, more photosynthesis will take place. Consequently, there is enhanced carbon sequestration. And this also helps in reducing carbon emissions because invariably we will be pumping water to water either through drip irrigation system or surface irrigation system or a pitcher irrigation system. Because you are reducing the water requirement, the number of hours you need to pump the water also will come down. As a result, the power consumption will come down and the footprints of carbon will be reduced. It enables the plants to overcome drought because of retention of moisture at the lower level for a much longer period. In fact, we have experienced it during 2017 in Coimbatore and Tirupur, which I will explain towards the end of the presentation. This also helps in poverty reduction because the technique is so low and so simple and it saves water. This can help in increasing the yields and income for smallholders, women, indigenous farmers, and tribal farmers also. And this will sustain the farm income for even large holder farmers in case if they are able to blend this technique with the drip systems,
which again I will explain in the course of the subsequent slides with specific examples. WHO and FAO, they have launched a program called Fruit and Vegetables for a Health Initiative. In case if we adopt the CRA technique, you will be able to have better yield and better growth of the trees that are planted under this program. So that can also be useful in that sense. Since it is very low cost and it's a very simple technique which can be used in all types of soils, this is scalable and replicable everywhere. This innovation will be extremely useful in water stressed areas. முக்கியமா தண்ணி பஞ்சம் இருக்கக்கூடிய பகுதிகளில் இது மிக யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம், சிவகங்கா, விருதுநகர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, எந்தெந்த இடத்துல நமக்கு தண்ணி பற்றாக்குறை இருக்குதோ, கோயம்புத்தூர், திருப்பூர், அந்த பகுதியில் மிக அதிகமா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது அதர் பகுதிகளில் கூட இது நம்ம பயன்படுத்தலாம். இன்ஃபேக்ட் நாங்கள் டெல்டா ஏரியால கூட இது ட்ரை பண்ணியிருந்தோம். அந்த எக்ஸாம்பிள்ஸ் கூட உங்களுக்கு காட்ட போறேன். இந்த பிரின்சிபல், சப்போஸ் சம்டைம்ஸ் there is a severe drought, இது ஒரு சின்ன கஸ்டமைஸ் பண்ணி அந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணி கூட we can try to save trees, which I will show a bit later also. And all the resources are available locally and it is very easy for adoption. So even as I mentioned a bit earlier, we can blend this technique with drip irrigation. What the farmers have to do is, at the time of planting, அந்த செடி பிளான் பண்ணும்போது அல்லது அந்த கிளைம்பர், க்ரீப்பர் விதைகள் பிளான் பண்ணும்போது அந்த 2x2x2 பிட் எடுத்த அல்லது 1x1x1 பிட் எடுத்த பிறகு இந்த சாண்ட் காலம்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் பிவிசி பைப்ஸ் கிரியேட் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த ட்ரிப்பர் should be kept on top of the sand column. Suppose if in your drip system ஒரே ஒரு ட்ரிப்பர் தான் ஈச் பிளான்ட் கிட்ட இருக்குன்னு சொன்னா, அப்ப நம்ம 4 சாண்ட் காலம்ஸ் கிரியேட் பண்றதுக்கு பதிலா we can create a single wider sand column. 4 காலம்ஸ் யூஸ் பண்ணும்போது 2-inch diameter PVC பைப் இருந்தா போதும். ஒருவேளை ட்ரிப்பர் ஒரே ஒரு ட்ரிப்பர் வருது அந்த ஒரு செடி கிட்ட, அதனால நம்ம ஒரு சாண்ட் காலம் கிரியேட் பண்ணலாம்னு சொன்னா, அப்ப 3-inch அல்லது 4-inch சிங்கிள் காலம் கிரியேட் பண்ணி அதுக்கு மேல அந்த ட்ரிப்பர் நிக்கிற மாதிரி நம்ம பண்ணோம்னு சொன்னா வாட்டரிங் வில் பி வெரி எஃபெக்டிவ். நம்ம இந்த ட்ரிப் அண்ட் CRA டெக்னிக் நம்ம பிளெண்ட் பண்ணோம்னு சொன்னா the watering requirement will come down much more. Conventional drip irrigation system itself will bring down the water requirement by about 30 to 40% of surface irrigation system. இது ரெண்டு blend பண்ணோம்னா இன்னும் we will be able to have water savings, which we have seen in several places. And as I said earlier, moisture in deeper layers of rhizosphere will aid faster and healthier tree growth and reduces carbon footprint. இதெல்லாம் நம்ம ஒரு தியரி, ஒரு இது வரைக்கும் நான் சொன்னது ஒரு தியரிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த டெக்னிக் உடைய படத்தை உங்களுக்கு காட்டிருக்கேன். எப்படி நம்ம எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு அழகா சொன்னாலும் ரிசல்ட்ஸ் வச்சுட்டு காட்டினாதான் as a scientific பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் will be satisfied. ஸோ அதனால்தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னா, இது எந்தெந்த இடத்துல இதை ட்ரை பண்ணியிருந்தாலும் கூட one of the first and foremost condition I used to insist is 20 to 30% நம்ம கண்ட்ரோல் வைக்கணும். அது ட்ரீ கிராப்பா இருக்கலாம், கிளைம்பரா இருக்கலாம், க்ரீப்பரா இருக்கலாம், பட் 20 to 30% நம்ம ஒரு கண்ட்ரோல் வச்சாதான் இந்த டெக்னிக் உடைய பலன் இருக்கா இல்லையா, அந்த அருமை என்னன்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அதனால்தான் அந்த ஸ்ட்ராட்டஜி நாங்க அடாப்ட் பண்ணோம். அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஈவன் நரேகா ஸ்கீம்ல பண்ணும்போது கூட கலெக்டர்ஸ் தே ஹேவ் ஃபாலோட் தி சேம் சிஸ்டம். ஸோ இந்த ரிசல்ட்ஸ் நம்ம பார்த்தோம். உங்கள் அனைவருக்குமே தெரியும், முக்கியமா இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு தெரியும், டாமரண்ட் இஸ் a very slow growing species. அப்படிப்பட்ட டாமரண்ட் நாங்க இந்த CRA டெக்னிக் அடாப்ட் பண்ணும்போது within 1 year and 2 months நம்ம in 2 years and 3 months நாங்க பார்க்கும்போது 5 feet into 5 feet 3 inches டிஃபரன்ஸ் இருந்தது. ஒரே சமயத்துல ஒரே பகுதியில பிளான் பண்ண இந்த ரெண்டு லெஃப்ட் சைடு உங்களுக்கு நார்மல் மெத்தட்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், ரைட் சைடு CRA டெக்னிக். இந்த ஓன்லி வித்தியாசம் என்னன்னு சொன்னா அந்த சாண்ட் காலம் கூடுதலா இருக்கு. இதுல இன்னொரு வித்தியாசம் நாங்க என்ன பார்த்தோம்னு சொன்னா, besides the height and biomass which you can easily see, the girth of the stem is much more in CRA technique. And நம்ம பிளான் பண்ணும்போது ரெண்டு டெக்னிக்லயும் 1 சென்டிமீட்டர் இருந்தது கர்த்து. And after 2 years and 3 months, normal methodல 10 centimeter was a girth, whereas in CRA technique it is 21 centimeter.
you can understand girth is a circle. For every 1 additional centimeter, how much photosynthesis has to happen for the reserve food material to be stored in the stem. Being an agriculture graduate, I don't need to explain. Mango lo paakumbodhu 2 years la and the height vityasam 3 feet and 7 inches irukku, and girth la or 1 centimeter, girth la or 7 centimeters increase was there, and the number of branches paakumbodhu or 4 branches are more in CRA. இது நாவல் நிறைய இடத்துல பிளான் பண்றாங்க. இப்போ டயபிட்டிஸ்க்கு இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரூட் அண்ட் சொல் சொல்றாங்க. இதுல கூட we found that the results are phenomenal. Within 2 years and 3 months, the height difference was 7 feet and 2 inches, and the girthல ஒரு 22 centimeters கூடுதலா இருக்கு. அந்த படத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த ஸ்டெம் உடைய திக்னஸ் உங்களுக்கு naked eye you will be able to appreciate it. Goa 1 yearல we found the difference is about 4 feet and 3 inches. And in Sapota, we found it to be 4 feet and 7 inches in difference in height over a period of 2 years. Then when you look at oil seed, this is the fruit bearing tree species. Now, we oil seed species. This is Pungam, I think agriculture department repeatedly they will go for this oil seed, neem and Pungam. And in fact, in some districts, this comes up very well also. இது ஒரு 2 years நாங்க பார்த்தா 4 feet and 9 inches வித்தியாசம் இருந்தது. கர்த் பொறுத்த வரைக்கும் ஒரு 12 centimeters கூடுதலா நாங்க நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. நீம்ல within 6 months the difference in height is about 4 feet, and girth also is quite significant, which you can see from the picture. சில இடத்துல எனக்கு அந்த டேட்டா வராத காரணத்தினால நான் அதை மென்ஷன் பண்ண முடியல. Timber species பார்த்தா in fact here we noticed that the results are much more striking. Mahogany in 2 years and 2 months, the height difference was 14 feet and 11 inches. 15 feet is the difference. Garthala உங்களுக்கு கூடுதலா ஒரு 17 centimeters கூடுதலா இருந்தது. Teak பார்க்கும்போது in a period of 1.5 years, the height difference was about 9 feet and 6 inches. Medicinal plant முக்கியமா நமக்கு இந்த ஆம்லா இது நம்ம தமிழ்நாட்டுல நிறைய நம்ம கல்டிவேட் பண்ணுவோம், and சித்தா மெடிசன்ல it plays a very significant role. Within 6 months we found the difference to be 6 feet when we adopt CRA technique. On the left side actually they were doing Miyawaki, and the Miyawaki la naanga sila trees ku we have blended it with CRA technique, so that was the difference. And நீர் மருது உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதோடைய இம்பார்ட்டன்ஸ். இது 2 yearsல and 2 years and 2 monthsல 12 feet and 1 inch கூடுதலான வளர்ச்சி இருந்தது. So that was quite significant, and 19 centimeters girth additional இருந்தது when compared with the normal plantation. Albizia leber இதுல 1 year and 11 months, nearly 2 yearsல 6 feet and 3 inch was the difference, and 12 centimeters girth was additional. And another striking result we found was in Bombax Seba, silk cotton, especially I think southern Tamil Nadu, நம்ம இந்த தேனி, மதுரை, அந்த திருநெல்வேலி பகுதிகளில் இந்த silk cotton or கப்பாக்கன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், இது நிறைய வளர்த்துவாங்க. இது within 8 months we found the difference to be 12 feet and 6 inches. அதுக்கப்புறம் flowering trees பார்த்தா இதுலயும் நாங்க ஒரு striking results பார்த்தோம். This is Mayflower. Within 1 year and 6 months, the difference was about 11.5 feet. And in Mimosa species, in 8 months, the difference was 4 feet and 11 inches. And you can see the biomass, huge increase in the biomass in the CRA technique plot. And the individual stem girth நம்ம பார்க்கும்போது drumstickல கூட நாங்க செக் பண்ணியிருந்தோம். In drumstick, normal method 23 centimeter இருக்கும்போது CRA டெக்னிக் அடாப்ட் பண்ண செடிக்கு 31 சென்டிமீட்டர் இருந்தது. இந்த விவசாயி drumstick CRA டெக்னிக் பிளாட்ல he could get nearly 25,000 rupees additional income over normal method. இது ட்ரிச்சில பண்ணாங்க. நான் இதுக்கு முன்னாடி பிரசன்டேஷன் பண்ணும்போது இண்டிவிஜுவல் இலை லெவல்ல கூட நமக்கு சைஸ் கூடுதலா இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ உங்களுக்கு இந்த பொங்கமுடைய எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ லெஃப்ட் சைடு நார்மல் மெத்தட் அண்ட் இந்த கூடுதலா இருக்கக்கூடியது CRA டெக்னிக். ஸோ அது 8 சென்டிமீட்டர் இருக்குன்னா இது 13 சென்டிமீட்டர் இருந்தது. நீம்ல கூட அதே மாதிரி நாங்க பார்த்தோம்.
நார்மல்ல 26 சென்டிமீட்டர் இருந்தது. இந்த CRA டெக்னிக் அடாப்ட் பண்ணக்கூடிய இடத்துல 32 சென்டிமீட்டர்ஸ் இருந்தது. அண்ட் ஓவரால் பயோமாஸ் ஒரு ஓவரால் நேக்கட் ஐ அப்சர்வேஷன் கூட யூ வில் பி ஏபிள் டு see this. இது எல்லா செடிகளையும் நாங்க பார்த்தோம். இந்த இடத்துல இருக்கிறது கொடுக்காப்புளி நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த கொடுக்காப்புளியில இன்னொரு என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்கோம்னு சொன்னா, சாதாரணமா கொடுக்காப்புளி ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த ஃப்ரூட்டிஷன் வரும். பட் இந்த CRA டெக்னிக் அடாப்ட் பண்ண இடத்துல 1.5 இயர்க்கு அப்புறமே அந்த ஃப்ரூட்டிஷன் ஹேஸ் ஸ்டார்டட் அண்ட் பீப்புள் ஹேவ் taken the yield also. Even in pomegranate also we could see the increase in the biomass. And all of you are aware, once there is more biomass, there will be more flowering, and once there is more flowering, there will be a better yield also. இது பண்ண பிறகு எனக்கு ஒரு சின்ன ஆசை வந்தது. என்னது, why don't we compare saplings grown adopting CRA technique which are 2 years old and 3 years old with normal method or compare பண்ணலாம்னு சொல்லிட்டு I was requesting one Mr. Ruben, who is a project director in initially in Coimbatore and subsequently in Tirupur. I hope he's still there. அவரை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அந்த டேட்டா எனக்கு கம்பைல் பண்ணி கொடுத்திருந்தாரு. Let us just have a look at it. இதுல நம்ம பாதாம் பார்க்கும்போது நார்மல் மெத்தட் ஆனது 3 years old. அந்த CRA டெக்னிக்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த செடி 2 years old. இருந்தாலும் கூட it is 5 feet and 4 inches taller. And girth கூட பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 10 centimeters கூடுதலா இருக்குது. In addition to the number of branches. இந்த ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த ஃப்ளவரிங் கூட earlier வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி what is that கொடுக்காப்புளியில சொல்லியிருந்தேன். இது வேற இடத்துல கூட எபிஜியா ரிப்பன்ஸ்ல கூட நாங்க பார்த்தோம். அன்ஃப்ளவர்டா இருக்கிறது நார்மல் மெத்தட், பட் 3 years old. It is 210 centimeters height, whereas this one is 670 centimeters and 2 years old, and the flowering has already started. And this is Ficus religiosa, and இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 3 year old விட 5 feet and 10 inches, கிட்டத்தட்ட 6 feet is the difference. And girth பார்க்கும்போது double, more than double girth is there. And this is Strychnos nux vomica. This is useful in homeopathy medicines, very commonly used. The 2-year-old, 3-year-old sapling was 125 centimeters high, whereas CRA technique adapt பண்ணும்போது 2 yearsலயே அது 730 centimeter ஹைட்டுக்கு வளர்ந்தது. கர்த் பார்க்கும்போது நார்மல் மெத்தட்ல 8 சென்டிமீட்டர்ல இருந்தது, இங்க 40 சென்டிமீட்டர் வரைக்கும் வளர்ந்தது. அகைன் நம்ம நாவல் பார்க்கும்போது நாவல் நார்மல் மெத்தட்ல 180 சென்டிமீட்டர் இருந்தது ஆஃப்டர் 3 years. அண்ட் CRA டெக்னிக் பார்க்கும்போது அதே டைப் ஆஃப் சாயில்ல திஸ் ஹேஸ் grown up to 500 centimeters and girth is 33 centimeter கூடுதலா இருந்தது. மதுகா லாஞ்சிஃபோலியா, இதுல 3-year-old was 120 centimeter ஹைட்டுக்கு வந்தது. This is 450 centimeters and girth is 22 centimeter கூடுதலா இருந்தது. Thespecia populana, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா the height difference was about 3.5 feet over a 3-year-old sapling. Then comparison with drip irrigation. இது வரைக்கும் நான் மரங்கள் உங்களுக்கு அதிகமா காட்டிருக்கேன். இந்த drip irrigation comparison பார்க்கும்போது I wanted to show you creepers and climbers, because நிறைய பேர் அது நம்ம they may be growing for grapes, they may be going for பொடலங்காய், then bottle gourd, ridge gourd. In the different creepers and climbers will be planted. இதுல invariably many people may even be going for drip irrigation also. So இந்த திருவாரூர் மாவட்டத்துல நாங்க என்ன பண்ணிருக்கோம்னு சொன்னா, ஒரு பகுதியில விவசாயிகள் ட்ரிப் இரிகேஷன்ல அந்த கிளைம்பர்ஸ் அண்ட் கிரீப்பர்ஸ் வளர்த்திருக்காங்க. இன்னொரு பகுதியில வித்தவுட் ட்ரிப் இரிகேஷன் வெறும் CRA டெக்னிக் அடாப்ட் பண்ணி அவங்க பிளான்டேஷன் பண்ணாங்க. So let us see the results. This is watermelon. இந்த வாட்டர்மெலன்ல அவங்க ட்ரிப் இரிகேஷன் போட்ட இடத்துல 5 நாளுக்கு ஒரு முறை வாட்டரிங் பண்ணாங்க. CRA டெக்னிக் போட்ட இடத்துல 9 நாளுக்கு ஒரு முறை தான் வாட்டரிங் பண்ணாங்க. So when they observed the internodal flowers, there was a more in number and the flowering time la, and then percentage of yield at the end of the crop season பார்த்தா 60% கூடுதலான yield வாட்டர்மெலன்ல கிடைச்சது. அதுக்கப்புறம் பம்ப்கின்ல கூட அவங்க என்ன பண்ணாங்க, ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டத்துல
2 நாளுக்கு ஒரு முறை பண்ணாங்க. இது 6 நாளுக்கு ஒரு முறை CRA டெக்னிக் வித்வுட் ட்ரிப் பண்ணியிருந்தாங்க. இதுல 48% கூடுதலா அவங்களுக்கு வருமானம் கிடைச்சிருக்குது. ஸ்னேக் கவ் இந்த இடத்துல 3 நாளுக்கு ஒரு முறை ட்ரிப் இரிகேஷன்ல தண்ணி பாசனம் நடந்தது. வேற CRA டெக்னிக்ல 6 நாளுக்கு ஒரு முறை தான் அந்த பாசனம். இருந்தாலும் கூட அவங்களுக்கு 44% கூடுதலா ஈல்டு கிடைச்சது. இன் ஆஷ் கவுட் அவங்க சேம் இதுல கூட ட்ரிப் இரிகேஷன்ல 2 நாளுக்கு ஒரு முறை தண்ணி பாசனம் நடந்தது. CRA டெக்னிக்ல 7 to 10 days ஒரு முறை தான் அவங்க பாசனம் பண்ணாங்க. இருந்தாலும் கூட அவங்களுக்கு 38% கூடுதலா ஈல்டு வந்திருக்குது. குக்கும்பர்ல கூட அவங்களுக்கு அதே மாதிரி 38% கூடுதலா ஈல்டு கிடைச்சது. ட்ரிப் இரிகேஷன்ல 2 நாளுக்கு ஒரு முறை பாசனம், CRA டெக்னிக்ல 7 நாளுக்கு ஒரு முறை பாசனம். அண்ட் இன்னொருத்தர் பாட்டில் கர்ட் பண்ணியிருந்தாங்க. ட்ரிப் இரிகேஷன்ல அவருக்கு 125 kg வந்தது ஈல்டு அவங்க போட்ட பகுதியில. CRA டெக்னிக்ல 425 kg வந்தது. பம்கின்க்கு அவருக்கு ட்ரிப் இரிகேஷன் மெத்தட்ல 189 kgs வந்தது. CRA டெக்னிக்ல 485 kgs அவருக்கு வந்தது. ஸோ நம்ம ட்ரீ பிளான்டேஷன் பார்த்தோம், ட்ரிப்போட கம்பேரிசன் பார்த்தோம். இப்போ ஒருவேளை ட்ரிப் அண்ட் CRA டெக்னிக் பிளெண்ட் பண்ணா எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு ஸ்லைடு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இந்த பிக்சர் உங்களுக்கு செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியா இருக்கும். இன் ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டத்துல போட்ட கேஷ்யூ பிளான்டேஷன் விட 8 monthsல the difference in height was 3 feet and 4 inches. And the number of branches பார்த்தீங்கன்னு சொன்னா 7 in drip irrigation system and drip plus CRA technique பார்த்தீங்கன்னு சொன்னா 15 branches were there. Yeah, and the more leaf also you will be able to see easily the greater biomass. இதெல்லாம் நான் என்னுடைய டைரக்ஷன்ல எங்களுடைய கலெக்டர்ஸ் பார்வையில, சில அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் அண்ட் சில ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் பார்வையில நடந்த அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சார்பில் நடந்த அந்த பிளான்டேஷன் அண்ட் அந்த ரிசல்ட்ஸ், இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம். நான் அப்போ CRA இருக்கிறதுனால என்னை ப்ளீஸ் பண்றதுக்கோ என்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்கோ அப்படிப்பட்ட ரிசல்ட்ஸ் என்னுடைய கலெக்டர்ஸ் எனக்கு கொடுத்துருக்கலாம் என்றது ஒரு சந்தேகம் நம்ம மனசுக்குள்ள இருக்கலாம். அந்த சந்தேகம் எனக்கு கூட வந்தது. அதனால நான் என்ன பண்ணியிருந்தேன்னு சொன்னா, ஒரு இண்டிபெண்டா சில பேர் நம்ம பண்ண சொல்லலாம். அப்பதானே நமக்கு ஒரு ரிசல்ட், ஒரு சயின்டிபிக்கா நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆக முடியும்னு சொல்லி இந்த முருகப்பா செட்டியார் ரிசர்ச் சென்டர் விச் இஸ் an NGO சென்னை அவங்களுக்கு கொடுத்திருந்தோம் இந்த டெக்னிக். அவங்க மேங்கோல ட்ரை பண்ணாங்க. In 1 year they found the difference to be 4 feet. In coconut the difference in 1 year is 4 feet and 2 inches. In kumil, I think இது தமிழ்ல லோக்கல் டீக்குன்னு எதை சொல்லுவாங்களா, அதுல ஒரு 1 yearல they could see the difference 14 feet. Timber, if you look at the results from the district collectors and agriculture and development department, timber speciesல இதே மாதிரி டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம். அண்ட் கோகோனட்ல கூட மோர் ஆர் லெஸ் சேம் ரிசல்ட் we have got it. அப்புறம் நம்ம மனோன்மணி சுந்தர்னார் யூனிவர்சிட்டியில கூட இந்த ட்ரையல் பண்ணியிருந்தாங்க. That was done by some botany department people. They were supervising this. அங்க பார்க்கும்போது கோல்டன் ரெயின் ட்ரீல 1 year and 1 monthல they found the difference to be 7 feet and 1 inch. And garthla they noticed the difference is 11 centimeters. And in neem 1 year and 1 monthla they found it to be 4 feet. And in garth the increase was about 8 centimeters. And in pungam also the height difference, உங்களுக்கு தெரியும், அவங்க சேம் I think faculty was measuring the height. 4 feet and 1 inch was the additional height noticed in CRA technique. And girth is 10 centimeter more. That is, andla 8 irukku, indla 18 centimeter irukku. You can see more leaves and all those things. இது மட்டும் இல்லாம சென்னை கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் கூட அவங்க இண்டிபெண்டா ட்ரை பண்ணாங்க. Though they are my colleagues in the service, they were not working directly under me as CRA. They work under municipal administration and water supply department. So அவங்க பண்ணி எனக்கு ரிசல்ட் ஷேர் பண்ணாங்க. Spathodia 1 year and 2 monthsல they found 1 foot height difference, but the biomass is huge. And in Peltophorum they found in 1 year and 8 months 8 feet and 10 inches is the difference. Another species they found 3 feet and 3 inches is the
increased growth in CRA technique. So I have given you some independent studies also. Now, as I was mentioning initially, if this can be used in drought proofing existing trees also. See, when I took charge in 2016 as CRA, we had one of the worst drought rainfall in Tamil Nadu. So 2017 we had a பயங்கரமான வறட்சி. அந்த சமயத்துல கோயம்புத்தூர் and திருப்பூர்ல many coconut farmers were struggling. So அந்த சமயத்துல நாங்க ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி நாங்க என்ன பண்ணோம்னு சொன்னா we told the farmers அந்த மரத்துக்கு சுத்தி ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிங்க ஒரு 1 to 1.5 feet away from the main stump. அந்த இடத்துல நீங்க இந்த ட்ரில் பண்ணுங்க. இந்த பிவிசி அங்க ஒரு அடையாளத்துக்காக தான் நாங்க போட்டோம். எக்ஸிஸ்டிங் ட்ரீ பக்கத்துல போடும்போது யூ டோன்ட் நீட் த பிவிசி பைப் பிகாஸ் த சாயில் இஸ் ஆல்ரெடி வெரி காம்பாக்ட். அண்ட் நீங்க ஒரு ஹோல் ட்ரில் பண்ணீங்கன்னு சொன்னா ஆகர் வச்சு அல்லது க்ரோபார் வச்சு அந்த ஹோல் ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி அப்படிதான் இருக்கும். ஸோ யூ கேன் புட் போத் மென்யூர் அண்ட் அதுக்கு மேல ரிவர் சாண்ட் கூட போடலாம். இது அடையாளம் எதுக்காகன்னா உங்களுக்கு அந்த 4-5 ஹோல்ஸ் ட்ரில் பண்ணிருக்கோம்னு சொல்றதுக்காக தான் நாங்க போட்டோம். ஸோ இது பண்ணதுனால மெனி ஃபார்மர்ஸ் தே பெனிஃபிட்டட். அவங்க எங்களுக்கு ஃபீட்பேக் என்ன கொடுத்தாங்கன்னு சொன்னா இந்த ப்ரிமெச்சூர் பட்டன் ஷேடிங் ஹஸ் ரெடியூஸ்ன்னு சொன்னாங்க. The plants look greenish even during drought, and they said they had 30 to 40% water saving, and they could save more trees with limited quantity of water under extreme moisture stress and drought conditions. So இந்த மாதிரி ஈவன் drought conditionல கூட நாங்க பண்ணோம். So இதனால தான் government of Tamil Nadu they have given a certificate of appreciation, and there is a coverage of this technique in different newspaper articles. So இது நெக்ஸ்ட் நாங்க என்ன பண்ணியிருந்தோம்னு சொன்னா ஒரு சின்ன அமெச்சூர் வீடியோ உங்களுக்கு காட்டினது எல்லாமே இட் இஸ் பியூர்லி அன் அமெச்சூர் வீடியோ. நாங்க பண்ணதுல இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா, மலையாளம் இது எல்லாமே பண்ணியிருந்தோம். ஸோ தட் அண்ட் பண்ணிட்டு ஐ kept this in the public domain. I have not gone for a commercial patent. Of course, everyone knows that this technique has been developed by me, and it is available free of cost to any farmer or any person to adopt this technique, so that they can get the benefits of this technique. அந்த எண்ணத்துல தான் இந்த வீடியோ தயார் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ நீங்க கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா ஈஸியா கிடைக்கும், யூடியூப்ல இருக்குது. ஒன்லி திங் இஸ் ஐ டெல் பீப்புள், யாராவது இந்த டெக்னிக் ஒரு சிக்னிஃபிகன்ட் ஸ்கேல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது 2 ரிக்குவயர்மெண்ட்ஸ் எனக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கண்ட்ரோல் இல்லாம அது பண்ணக்கூடாது. எதுக்காகன்னா நான் எல்லா பேருக்கிட்ட சொல்றது, ப்ளீஸ் டோன்ட் ட்ரஸ்ட் மீ, ப்ளீஸ் டெஸ்ட் மீ. இஃப் யூ வாண்ட் டு டெஸ்ட் மீ, you have to put some control. ஒரு 30% of the creepers or climbers or trees நீங்க நார்மலா கன்வென்ஷனலா என்ன பண்றீங்களோ அதே மாதிரி பண்ணிட்டு ரிமைனிங் 70% if you have some faith in my technique, நீங்க CRA டெக்னிக் அடாப்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது 70% நார்மலா நீங்க பிளான் பண்ணி 30% CRA டெக்னிக் ட்ரை பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த வித்தியாசம் வந்த பிறகு நீங்க யூ கேன் டேக் அ டெசிஷன். இன்ஃபேக்ட் இந்த திருவாரூர்ல விவசாயிகள் எல்லாமே அவங்க ஃபீல்ட்ல 100% இனிமே நாங்க CRA டெக்னிக் போடுறோம்னு சொல்லி சொன்னாங்க. நான் அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிருந்தேன், அப்படி பண்ணாதீங்க, ஒவ்வொரு ஆண்டும் நம்ம இந்த மாதிரி கண்ட்ரோல் வைக்கணும். வச்சாதான் உங்களுக்கு இந்த டெக்னிக் மூலமா உங்களுக்கு கூடுதலா என்ன வருமானம் வந்தது, என்ன பயன் இருக்குதுன்னு தெரியும். அது மட்டுமின்றி உங்க ஃபீல்டு ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் எஃபெக்ட் கூட இருக்கும். மற்ற விவசாயிகள் உங்க தோட்டத்துக்கு வந்து பார்த்துட்டு நார்மலா க்ரோ பண்ணும்போது எப்படி இருக்கு, இந்த CRA டெக்னிக் அடாப்ட் பண்ணும்போது எப்படி இருக்குதுன்னு அவங்க பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு சொல்லி அவங்க கிட்ட நான் கேட்கறது உண்டு. அண்ட் மிஸ்டர் ராசு சொன்ன மாதிரி ஆல்ரெடி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் காட்டுட்டு இருக்காங்க. குஜராத் சயின்ஸ் சிட்டி அவங்க ஒரு ரொம்ப வேஸ்ட்லேண்ட் போன்ற பகுதியில் போட்டாங்க. தே ஃபவுண்ட் இட் டு பி வெரி பெனிஃபிஷியல். சில விவசாயிகளின் கர்நாடகா பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களே இந்த வீடியோ ஆன்லைன்ல பார்த்துட்டு வெப்ல பார்த்துட்டு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டிவிஎஸ் குரூப் அவங்க தமிழ்நாட்டிலையும் ஆந்திராலையும் கர்நாடகாலையும் அவங்க இந்த டெக்னிக் அடாப்ட் பண்றாங்க. இன்ஃபேக்ட் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த யார்காட்ல அவங்க இந்த சில்வர் ஓக் ட்ரீ கூட அவங்க ட்ரை பண்ணும்போது they could see huge difference in the trees grown adopting CRA technique. So slowly other ஏரியாஸ்க்கு இது பரவலா போயிட்டு இருக்குது. அன்பார்ச்சுனேட்லி இந்த கோவிட் வந்ததுனால என்னாலையும் கூட இந்த டெக்னிக் அதிகமா புஷ் பண்ண முடியல. Let us hope that now COVID is almost going away from our midst.
so that we can resume our normal day-to-day life. And part of that in the tree plantation நம்ம ரெஸ்யூம் பண்ணலாம்னு ஒரு ஆசையில தான் ராசவ் கிட்ட நான் அடிக்கடி சொல்றது உண்டு. எப்போ நீங்க ட்ரை பண்ணாலும் கூட I am here to help you people to guide small and marginal farmers. அவங்க எந்த விதமான அச்சம் இல்லாம இவங்க இதை ட்ரை பண்ணலாம். அவங்க ஒரு சிக்னிபிகண்டா கொஞ்சம் சென்னைக்கு பக்கத்துல இருக்காங்கன்னு சொன்னா நானும் கூட வந்து கலந்து அவங்க கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு கூட நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு மிஸ்டர் ராசு அண்ட் தென் மிஸ்டர் ஜோ, அக்ரி ஜோ. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு தேங்க்ஸ் சொல்லி I would like to thank all the participants who have patiently listened to the lecture. Thank you, sir. Thank you, sir. யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னு சொன்னா அவங்க கேட்கலாம். Yes, sir. Yes, sir. Sir, இதுவரை நமது டாக்டர் கே சத்யகோபால் அவர்கள் நம்முடைய அவரது சொந்த தொழில்நுட்பம் தொடர்பான தகவல்களை வழங்கினார்கள். அவர்களுக்கு நமது குழுவின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொழில்நுட்பமானது நான் வேளாண்மை துறையில் நான் பணியாற்றி கொண்டிருந்த போது நாங்குநேரி, திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வட்டாரத்தில் ஒரு சிறு விவசாயியின் தோட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. சோ அந்த திடலின் நிலை இப்போது எப்படி இருக்கிறது என்பது தெரியவில்லை. பட் அந்த நேரத்தில் அது பலராலும் வரவேற்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பமாக இருந்தது. சோ இது நான் பிராக்டிகலா நானாகவே அவங்களுடைய சாரோட தொழில்நுட்பத்தில் பங்கு பெற்றுள்ளேன் என்ற தகவலை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. இப்போது நாம் நமது பங்கேற்பாளர்கள் அனைவரும் தங்கள் சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு முன்னதாக ஒரு நிமிடம் பிரேக். நன்றி.